வணக்கம் நட்புகளே, இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது தான், பட் டைம் எடுக்கும், நிறைய பொறுமையாக போடணும். பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்குள்ளே போயிட்டு வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஒரு தடவை போடாத 2 தடவை 3 தடவை போயிட்டு உள்ளே வந்துடுங்க. அடுத்து ஒரே ஒரு பீட் எடுத்துக்கலாம். இனிமேட்டு 1 by 1 தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதே போல் 1 by 1 டோட்டல் 30 கவுண்ட் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. 30. ஸோ 30 வரைக்கும் இதே போல் 1 by 1 இந்த பீடை ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் டோட்டலாக 30 கவுண்ட் போட்டிருக்கேன் நான் இந்த இதில். நீங்கள் பேக்கோட சைஸ் இன்னும் பெருசாக வேணும்னாலும் இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய லென்த்து எவ்வளோ இது வேணுமோ அவ்வளோ இது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கலர் வேணும். நான் ரெட் கலரில் எடுத்திருக்கேன், 2 கலர் எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து எல்லாம் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 இது போட்டிருக்கோம். இனிமேட்டு நம்ம 1 by 1 தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 3rd பீட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு வாங்க. வயரோ பீடோ பிஞ்சு போயிடக்கூடாது. தேர்ட் பீடு இதே போல் இந்த இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த கலர் ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம இந்த கலர் ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக இங்கே ஸ்டார்ட் பண்ணேன், இந்த லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரெட் கலர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 3rd லைன் போகலாம். ஸோ 3rd லைன் தான் நம்ம என்ன விட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒரு பேட்டர்ன் போல் போகலாம். ஒன்று ஒயிட் 1 ரெட், 1 ஒயிட் 1 ரெட் அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். இப்போ நான் ஒரு ஒயிட் அண்ட் 1 ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஸ்டிச்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே இன்க்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து 3rd ஒன் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3rd பீட் ஆட் பண்ணுறேன். ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ரெண்டு ஒயிட்டு ஒரு ரெட்டு அந்த பேட்டர்னில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து 2 ஒயிட் 1 ரெட் 2 ஒயிட் 1 ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நான் 3rd லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், ஒயிட் அண்ட் ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரெட் அண்ட் ஒயிட்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து 4th லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே போல் தான் ஒயிட்டு ரெட்டு 2 ஒயிட்டு ரெட்டு இந்த பேட்டர்ன் அப்படியே இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுங்க. இதே ஸ்டெப்பை வந்து எவ்வளோ ஹைட்டு வேணுமோ வித்து எவ்வளோ வேணுமோ
பேக்கோட வித்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 10 to 15 லைன்ஸ்க்கு பக்கமாக போடலாம். 10 லைன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் போட்டுக்கலாம். ஸோ இதே பேட்டர்னை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. நான் 22 லைன்ஸ் இந்த சைடு கொண்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பொறுமையாக போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் வந்துட்டு 2 லைன் வந்துட்டு இந்த சைடு 2 லைன் போட்ட மாதிரியே இங்கிட்டும் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது இன்னும் ஹைட்டு எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் இன்னும் ஏற்றிக்கலாம். இன்னும் அகலமும் எவ்வளோ வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம். இதை நான் ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஸ் ஷேப்புக்கு ஃபோல்டு பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டிச் போட்டுடலாம். இந்த இதில் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 இது இப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் வந்து இப்படி வரும். இந்த மாதிரி கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். நான் ஃபஸ்ட்டு பீட்குள்ளார ஊசியை விட்டுக்கிறேன். நான் நாட் எதுவும் போடலை, இது சும்மா தான் விட்டுருக்கேன். அந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஆப்போசிட் சைடு இங்கிட்டு இருக்குது இப்போ வயரு, ஆப்போசிட் சைடில் இதுக்குள்ளார உள்ளே விட்டுக்கலாம். பொறுமையாக விடணும், பீடு உடஞ்சிடக்கூடாது. இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பீடு வழியாக வெளியில் போகணும். வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக நேராக இருக்கிற பீடு வழியாக அந்த சைடு போகணும். ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க, நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து திருப்பி இந்த சைடு தேர்டு பீடுக்குள்ளார விடணும். தேர்ட் பீடுக்குள்ளே விட்டுட்டு அந்த சைடு தேர்ட் பீடுக்குள்ளார போகணும். இப்போ வந்து இங்கே நமக்கு கேப் தெரியுது இல்லையா, கேப் தெரியாத அளவுக்கு இதை டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம டைட்டாக ஒயராக இழுக்கணும். டைட்டாக இந்த இதை வந்து இழுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னாக்கா அங்கே டைட் ஆகிடும். இங்கே வந்துட்டு திருப்பியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளார இப்படி போகணும், ஆப்போசிட்டில் போகணும். இப்போ திருப்பி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீடு. ஸோ இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இது வரைக்கும் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இது வயர் அவ்வளோவா தெரியலை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது ஓகே இது போதும்னாலும் விட்டுடலாம், இல்லை ரொம்ப நூல் மெலிசான நூல்லாம் நீங்கள் திருப்பி போடலாம். அது மேலேயே 2 தடவை போடணும். இப்போ நான் வந்து ஒரே இதில் முடிச்சிடுறேன், ஏன்னா வயர் நல்ல திக்கான வயர் தான். ஸோ இப்போ நாட் போட்டுடலாம். நார்மலே ஒரு நாட் எப்போதும் போல் போட்டுட்டு ஒரு 2-3 பீட்குள்ளார போயிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடும் அதே போல் நம்ம போட்டுக்குவோம். இப்போ நமக்கு இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு அதே போல் ஈக்குவலாக வச்சுட்டு இங்கிட்ட எப்படி பண்ணமோ அதே போல் இங்கேயும் பண்ணிடலாம். இந்த சைடு பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பீட்குள்ளார போகலாம். இந்த சைடு வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீடு வழியாக மேலே போகணும். திருப்பி ஆப்போசிட்டில் இருக்கிற பீட்குள்ளார உள்ளே விடணும்.
ஸோ இப்போ இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 2 சைடுமே வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ ஷேப்பு. இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது டிசைன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லைன்றாக்க ஒன்றும் இது கிடையாது. அப்புறம் 2வது ஹேண்டில் கொடுப்போம். இப்போ நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு நான் இந்த இதில் இருந்துட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு பீட்குள்ளார நான் உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நான் ஆப்போசிட் சைடு திருப்பியும் வந்துட்டு இந்த சைடு நீடில் வந்து நான் குத்துக்கிறேன். உள்ளேருந்து அந்த சைடு இந்த சைடு இருக்கு இல்லையா, இங்கிட்ட ஃபஸ்ட்டு பீட் இந்த எட்ஜில் உள்ளேருந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒயர் 2 சைடும் வந்திருக்கும். இந்த மாதிரி 2 பீட்டுக்குள்ளே இருந்தும் ஒயர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம சீட் பீட் ஆட் பண்ணி ஹேண்டில் மேக் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த சைடு கொண்டுட்டு வந்து ஹேண்டில் கொண்டுட்டு வந்து இந்த சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இந்த சைடு சீட் பீட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் வேணுங்கிற அளவு சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பீட் வழியாக உள்ளே வந்துக்கிட்டேன். அந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு பீட் வழியாக வெளியே வந்துக்கிறேன். இதோட இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும் நமக்கு ஹேண்டில். இன்னும் எவ்வளோ ஹைட்டாக வேணாலும் போட்டுக்கோங்க, சின்னதாக வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற இந்த இதில் வந்துட்டு ஒரு பங்கிள் பீடு வந்து ஒட்டியிருக்கேன், லாங் பீடு. இது ஜஸ்ட்டு இந்த லாஸ்ட்லேயும் நாட் தான் போட்டிருக்கேன். இது இல்லாதவங்க வந்துட்டு சீட் பீட் கூட இதுக்கு பதிலாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான பேக் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமை வேணும் நிறையா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.